அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய காரியம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை உடனே நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும். அதுக்கான முயற்சிகள் என்னதான் செஞ்சாலும் கூட சில சமயம் அது நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சில சமயம் சொல்கிறத விட நிறைய பேருக்கு நடக்கவே நடக்காது. அந்த ஆசை கனவாகவே போயிடும். சரி, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்கவே மாட்டுது அப்படின்னு கைவிட்டலாமான்னு பார்த்தா அதுக்கும் நம்ம மனசு ஒத்துழைக்காது. எப்படியாவது அந்த காரியத்தை நம்ம அடைஞ்சே தீரணும், நம்ம நினைக்கிற காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய காரியம் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, உங்களோட தகுதிக்கு ஏற்ப அது 100% உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த தாந்திரிக முறை மிகவும் சிறப்பான தாந்திரிக முறை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வர்ற 8/8/2025 அன்னைக்கு ஆடி வெள்ளி பௌர்ணமி கூட சிறப்பான பௌர்ணமி. அன்னைக்கு அம்மனுடைய சக்தி அதிபயங்கரமாக அபாரமாக இருக்கும். அந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் நினைக்கிற காரியம் நடந்திருக்கும். யாருக்கெல்லாம் நடக்குதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த தாந்திரிகத்தை நீங்கள் எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு முக்கோணம் இருக்கா, ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கங்க. அதுக்கு சூளம் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 அகல் விளக்கு, அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி முக்கோணம் போட்டு அந்த விளக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி தீபம் ஏற்றணும். ஒரே ஒரு வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதிட்டு, அதாவது சிகப்பு கலர் பேனாவால் எழுதணும். எழுதிட்டு அந்த முக்கோணத்துக்குள்ளே வச்சிருங்க. விளக்கு ஏற்றிருங்க. நீங்கள் வடக்கு மூடமாக உட்காரணும். உங்களுக்கு எதிர்க்கு தான் முக்கோணம் இருக்கணும். இந்த தாந்திரிகத்தை செய்யறதுக்கு சிறப்பான நேரம் இரவு 10 மணிக்கு மேலே. என்ன செய்யணும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும், சீட்டில் என்ன எழுதுனீங்களோ அதை 5 நிமிஷம் நல்ல மனசார உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சீட்டில் எழுதிட்டு சென்டராக வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வெறும் 32 முறை சொல்லுங்கள். ஓம் இம் நம, இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 32 முறை சொன்ன பிறகு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சீட்டில் நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டின பிறகு அந்த விளக்கு முழுக்க தானாக எரிஞ்சு அணையிற வரைக்கும் விட்டுருங்க. இது ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இது வரைக்கும் தடப்பட்டு நின்ன காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சீட்டில் எழுதி வச்ச விஷயம் 100% நடந்திருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு சக்தி வாய்ந்த அதிரகசிய தாந்திரிகம். இதை பயன்படுத்தி இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கலையோ அந்த காரியத்தை நடத்திக்கோங்க. இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணாதீங்க. 8/8/2025 இந்த நாளை மட்டும் மறக்காதீங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புண்ணியம் செஞ்சதாக அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.